students, good morning. Today in this class we can discuss about one pending topic of unit 4, that is motion in a vertical circle. Yes, it's one of the important topics, students. Okay, so listen and watch carefully. Students, now start our class. Okay, first see the diagram of this topic. Here imagine that a body of mass m. Imagine that a body of mass m. It will be given in a green color. mங்கிற மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். It is attached to one end of massless and inextensible string execute in circular motion. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இந்த m மாஸ் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை ஒரு ஸ்ட்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்கக்கூடியது, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணும், சர்க்குலர் மோஷனில் இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண வைக்கும். ஓகே, ஒரு எண்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டுடைய இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, எஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் see the diagram. Imagine that a body of mass m attached to the one end of massless and inextensible string. massless and inextensible stringல நம்ம என்ன பண்ணுறோம், அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கோட ஒர்க் என்ன சார், இட் வில் பி மூவ் இன் சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண வைக்கும். ஓகே, another end of the string என்ன நடக்குங்க, இட் வில் பி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். the length of the string becomes the radius r. length of the string எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த பாப் இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த எம் மாஸ் இருக்கக்கூடியதுக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கு இடையில் இருக்கக்கூடிய இதை டயக்ராமில் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மோஷன் ஆஃப் த பாடி, இந்த சர்க்குலர் பாத்தில் இந்த மோஷன் ஆஃப் த பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கான டாப்பிக்கே. மோஷன் இன் ஏ வெர்டிக்கல் சர்க்கிள். ஒரு ஆப்ஜெக்ட்டு வெர்டிக்கல் சர்க்கிளில் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸை யூஸ் பண்ணுறேன். let us discuss the motion of the body by taking the free body diagram. FBDன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தேர்டு லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லாஸ் ஆஃப் மோஷனுடைய லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் நத்திங் பட் யூஸிங் நியூட்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கொடுத்துருக்கூடிய ஒரு விஷயத்தை டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம சொல்கிறோம், அட் பொசிஷன் வேர் த பொசிஷன் வெக்டார் ஆர், திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டார், நத்திங் பட் ரேடியஸ் அஸ் வெல் அஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆல்சோ சேம். ஓகே, பொசிஷன் வெக்டாரை வச்சு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் இந்த பாபில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, ஃப்ரீ பாடி டயக்ராமோட இது என்னென்னா, வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோர்ஸையும் நியூட்டனுடைய செகண்ட் லா எதுங்க, இட் இஸ் டெல்ஸ் அபவுட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி சொல்லக்கூடியதான். ஓகே, ஸோ அப்போ இந்த பாப் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், இப்போ இது வாட் இஸ் தட் எம்ஜி, தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, மேக்ஸ் த ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கும் இந்த பாபும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னென்னா தீட்டா. ஓகே, அப்போ ஸ்ட்ரிங்கு தான் என்ன, பொசிஷன் என்ன மேக் பண்ணியிருக்கு, தீட்டாங்கிற ஆங்கிளில் இந்த பாப் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, வித் த வெர்டிக்கல் டவுன்வர்ட் டைரக்ஷன் இட் இஸ் தட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதுதான் இங்கே டயக்ராமில் காட்டுறாங்க. எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா, எம்ஜி இது எல்லாமே என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஹியர் நத்திங் பட் எம்ஜி நத்திங் பட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லுவாங்க, டூ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஹியர் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ். இந்த எம்ங்கிற இந்த மாஸில் டூ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஒன் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டட் அஸ் ஏ டவுன்வர்ட். இந்த எம்ஜின்னு இந்த டயக்ராமில் தெரியுது என்னென்னா, டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். another one force, what is that is tensional force. எங்கே இருக்கக்கூடியது, டென்ஷன் along the string. டென்ஷன் நத்திங் பட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, டவுன்வர்டில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நியூட்டனுடைய செகண்ட் லாவை இந்த மாஸ் எம்மில் அப்ளை பண்ணுறோம். இந்த எம்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருந்தாலும் இந்த பாபும் இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ஒரு செட்டைன் ஆங்கிளில் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ what is mg? That is gravitational force. What is t? Tensional force. These two forces acting on this bob. இந்த பாபில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியது. இப்போ இந்த எம்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்ல முடியாதுங்க, பர்டிகுலராக ஒய் டைரெக்ஷன் சொல்ல முடியாது. ஏன் சார் அப்படின்னா ஒரு செட்டைன் ஆங்கிள் இருக்குது. எதுக்கு சார்? தட் இஸ் தீட்டா. இந்த ரேடியஸ் ஆர் தட் இஸ் பொசிஷன் வெக்டாருக்கும் இந்த ஃபோர்ஸ்க்கு இடையில் நம்ம சொல்லலாம் தீட்டா சொல்லலாம். தட் இஸ் ஸ்ட்ரிங்குக்கும் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான். இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எம்ஜியை இட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆல்ரெடி யூ நோ ஒன். வாட் இஸ் தட்? இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அப்போ வெக்டார் ரிசொல்யூஷன் நம்ம பண்ணுறோம். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? எது ஆங்கிள் மேக் பண்ணுதோ அது காஸ் தீட்டாவும், எது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கோ அது சைன் தீட்டா ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இங்கே தான் ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ எம்ஜி காஸ் தீட்டா. இந்த எம்ஜியை தான் எம்ஜி காஸ் தீட்டா. இது ஒரு டைரெக்ஷன். அனதர் ஒன் இஸ் எம்ஜி சைன் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், நியூட்டனுடைய செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அதை வந்து நான் இங்கே எங்கே அப்ளை பண்ணுறேன், இந்த எம்ங்கிற மாஸ் இருக்கக்கூடிய இந்த பாபில் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன் அப்ளைங் த நியூட்டன் செகண்ட் லா ஆன் த மாஸ் எம் இன் த டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன். அது என்ன சார் டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன்? திஸ் இஸ் த டேஞ்சென்ஷியல். அதை டச் பண்ணிகிட்டே போகிறது. அப்போ இங்கிட்டு பார்க்கும்பொழுது இங்கிட்டு வரும் எம்ஜி சைன் தீட்டா. அப்போ இப்படி வருது எம்ஜி சைன் தீட்டா. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏடி. வாட் இஸ் டிஏடி? எம்ஜி சைன் தீட்டா. இட்ஸ் நத்திங் பட் எஃப். இட் வில் பி ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ அந்த மாடிஃபை பண்ணுறோம். வாட் இஸ் ஏடி? டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். ஏடிங்கிறது என்னென்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். இட்ஸ் நத்திங் பட் dv by dt. at is equal to dv by dt. Rate of change of velocity nothing but acceleration. ஸோ அதை கொண்டு வந்து அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி போகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் என்ன, எம்ஜி சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன, எங்கே சார்? இன் டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில். இதான் டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன். அடுத்து ரேடியல் டைரெக்ஷனில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை எக்ஸ்பிரஷன் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 4.28 நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதே டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் தான் நம்ம இங்கே ரிட்டார்டேஷன் நம்ம சொல்கிறாங்க. தட் இஸ் ரேடியல். டேஞ்சென்ஷியல் ரிட்டார்டேஷன் நத்திங் பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், மேலே ஏற ஏற ஆக்சலரேஷன் நெகட்டிவில் இருந்தால் அது ரிட்டார்டேஷன் நம்ம சொல்லலாம். டிக்ரீஸ் ஆகிட்டே வர்றது. ஓகே, டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். வெலாசிட்டி வில் பி டிக்ரீசஸ். அதை தான் இங்கே மைனஸ் டிவி பை டிடின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் ரேடியல் டைரெக்ஷன். ரேடியல் டைரெக்ஷன் வாட் இஸ் தட்? ரேடியஸ் டுவர்ட்ஸ் ரேடியஸில் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ எது சார்? வாட் இஸ் டி? இது நெட் ஃபோர்ஸ். ஹியர் இட் இஸ் ஏ நெட் ஃபோர்ஸ். டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா. டி வாட் இஸ் டி? ஆல்ரெடி யூ நோ ஒன். டி இஸ் த டென்ஷனல் ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு ஃபோர்ஸ் தான் டி. அனதர் காம்பனண்ட் வாட் இஸ் தட்? எம்ஜி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ அது ரெண்டையும் நம்ம நெட் ஃபோர்ஸ் பார்க்கும்பொழுது இட் வில் பி ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஆர். ரேடியல் ஆக்சிலரேஷன். ஓகே, டுவர்ட்ஸ் சென்டரில் ஆக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு எம்ஏஆர் அப்படின்னு எடுத்துக்கோம். இதுவும் என்ன சார் அப்படின்னா இட்ஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன் செகண்டில் தான். ஸோ நியூட்டன் செகண்ட் லாவை டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன்லேயும் ரேடியலையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி 2 ஈக்குவேஷனை எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஏஆர் வாட் இஸ் ஏஆர்? ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டர். அதை நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வாட் இஸ் ஏஆர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் வி ஸ்கொயர் பை ஆர் இஸ் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஜஸ்ட் இந்த ஏஆர் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும் சார் இந்த இடத்துல? டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ வாட் இஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர்? இட்ஸ் நத்திங் பட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே,
that mv square by r it's nothing but centripetal force. அப்போ டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது, ரிட்டார்டேஷனில் இருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் ரேடியல் டைரெக்ஷனில் பார்க்கும் பொழுது இட்ஸ் லைக் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக இருக்குது. எஸ், ஸோ இதான் நம்ம இப்போ இங்கே இந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ, ரெண்டு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். எஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கிளை 4 குவாட்ரேட்டாக பிரிக்கிறோம், 4 செக்ஷன்ஸாக பிரிக்கிறோம். ஏபிசிடின்னு 4 பார்ட்டாக பிரிக்கிறோம். இந்த 4 பார்ட்டில் இந்த 2 ஈக்குவேஷனுடைய இம்ப்ளிமெண்ட், இந்த 2 ஈக்குவேஷனுடைய நம்ம பார்த்துக்கூடிய இந்த ஈக்குவேஷன் தட் இஸ் mg sin theta is equal to minus m dv by dt யும் t minus mg cos theta is equal to mv square by r அப்படிங்கிற இந்த 2 ஈக்குவேஷனுடைய ஒரு ரோல் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, again see that. அப்போ நம்ம இங்கே பார்க்கும் பொழுது பாருங்கள், the circle can be divided into 4 sections, that is a b c d 4 செக்ஷன்ஸாக பிரிச்சிட்றோம். எதுக்காக சார்னா இந்த வெர்டிக்கல் மோஷனை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டும் இந்த 2 ஈக்குவேஷன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட், த மாஸ் இஸ் ஹேவிங் டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். மாஸ் ஹேவிங் என்ன கண்டிப்பாக இருக்கணும், டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷனாக இருக்கும். தட் இஸ் g sin theta, that is tangential acceleration. ma g sin theta is the tangential acceleration. For all values theta except theta is equal to 0, ஏன்னா sin 0 போட்டிங்கன்னா 0 ஆயிரும், ஸோ அதனால் அதை விட்டுறோம். இட்ஸ் கிளியர்ஸ் தட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் இன் நாட் இன் யூனிஃபார்ம். அப்போ எப்படி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த g sin thetaவோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு g sin theta, இங்கே வரும்பொழுது ஒரு g sin theta, ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லேயும் இந்த g sin thetaவோட வேல்யூ மாறுது. ஸோ அப்போ இந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இட் இஸ் நாட் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். எஸ், அண்டர்லைன் த வேர்ட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாஸ் ஹேவிங் த டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷனாக இருக்கிறதுனால இந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் நாட் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்லேயே 2 கைண்ட் இருக்குது, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம், ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்னா இப்போ இங்கே சொல்லக்கூடியது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் த வெர்டிக்கல் சர்க்கிள், வெர்டிக்கல் மோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. செகண்ட், see the equation number 4.28 and 4.29. It is understood that the magnitude of velocity is not constant. ஓகே, அந்த 2 ஈக்குவேஷன்லையும் நம்ம பார்த்தோம்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் mg sin theta is equal to minus m into dv by dt. அப்போ dv by dt அப்படின்னாவே என்ன அர்த்தம், டைமை பொறுத்து இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அட் த சேம் டைம் ஈக்குவேஷன் நம்பர் 4.429லையும் பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் பை r, ரேடியஸை பொறுத்து வெலாசிட்டிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் ஆல்சோ நாட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டீங்கிற இந்த ஃபோர்ஸும் கான்ஸ்டன்ட் கிடையாது, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை. அந்த 2 ஈக்குவேஷன்லேயும் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அஃப்கோர்ஸ் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் ஆல்சோ நாட் கான்ஸ்டன்ட். ஓகே, see the 2 equations, அந்த 2 ஈக்குவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு what is the third point, the equation 4.29, what is that, this one, mg cos theta plus mv square by r. இது எப்படி சார் வருது அப்படின்னா, that is t minus mg cos theta is equal to mv square by r. அதை மாடிஃபை பண்ணுறாங்க. அப்போ ஹைலைட் பண்ண பார்க்கும் பொழுது த செக்ஷன் ஏ அண்ட் டி, இந்த 2 செக்ஷன்லையும் ஆஃப் த சர்க்கிள் த டேம் mg cos theta இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. இது ரெண்டுலேயும் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குங்க, கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. எப்படி சார் அப்படின்னா, ஃபார் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்கலாம், ஃபார் -π/2 லெஸ் தென் 0 to π/2 காஸ் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல எப்பயுமே 0வோட கிரேட்டராக இருக்கும். ஓகே, இந்த டேர்ம் mg cos தீட்டாவோட வேல்யூ
இந்த ரெண்டு செக்ஷன்லையும் என்னவா இருக்குன்னா, இப்போ இந்த ரெண்டு செக்ஷனை ஏடி செமி சர்க்கிள்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ செமி சர்க்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வர்ற வரைக்கும் தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குது, கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குது. ஓகே, ஸோ டென்ஷன் கேனாட் வேனிஷ், ஈவன் வெலாசிட்டி வேனிஷ். வெலாசிட்டியை கேன்சல் பண்ணாலும் எது இதாகாதுங்க, டென்ஷன் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு கேன்சல் ஆகாது. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ தீட்டாவோட வேல்யூ நம்ம எங்கேருந்து போடணும், -π/2 to +π/2. இப்போ -π/2னா இங்கே ஸ்டார்ட் ஆகும், 2 + π/2 இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே 0 வராது. ஸோ டென்ஷனை நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் fourth point, the equation number 4.29, again that is mv²/r is equal to t minus mg cos theta. இப்போ இதில் என்ன சார் ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ரெண்டு செக்ஷன் பி அண்ட் சியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இது எங்கே வந்துடுது, π/2ல் ஸ்டார்ட் பண்ணி 3π/2க்கு முடியுது. ஓகே, π/2 to 3π/2. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா, காஸ் தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவில் வருது. காஸ் தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குங்கன்னா நெகட்டிவில் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ நெகட்டிவில் வரும்பொழுது வெலாசிட்டியை கேன்சல் பண்ண முடியாது, டென்ஷனை கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இதுக்குள்ளே வரும்பொழுது கிரேட்டராக இருக்குது, வெலாசிட்டி கேன்சல் ஆனாலும் டென்ஷன் கேன்சல் ஆகாது. அதே இங்கே போகும்பொழுது என்ன ஆகுது, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இங்கே போக போக ரிட்டார்டேஷன் குறையுது. அப்போ வெலாசிட்டி குறைக்க முடியாது, டென்ஷன் வந்து குறையிடும். எங்கே வர வரைக்கும், இந்த பொசிஷன் வர வரைக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சும் நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சும் 4 செக்ஷன்லையும் வெலாசிட்டி என்ன, டென்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த மோஷன் வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்குது. செகண்ட் கேஸ் வந்து வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஏன்னா மேக்னிடியூட் மட்டும் சொல்கிறாங்க, ஏன் வெலாசிட்டிக்கு டைரெக்ஷன் இருக்குது. ஸோ வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரிங்கோட இதுவும் டென்ஷன் வந்து நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட், செக்ஷன் ஏ அண்ட் டியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. டென்ஷனை வந்து கேனாட் வேனிஷ், அங்கேருந்து எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் வெலாசிட்டி வேனிஷ் ஆனாலும் டென்ஷன் வேனிஷ் ஆகாது. ஃபோர்த்து பாயிண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வெர்டிக்கல் சர்க்கிள் மோஷன் இன் ஏ வெர்டிக்கல் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்ம எப்படி இந்த மோஷன் இன் ஏ வெர்டிக்கல் சர்க்கிளில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ தியரி பார்ட் இதோட ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு எப்படி இந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஓகே, சேம் see that to start with let us consider a two position. இப்போ இந்த டாப்பிக்கு நம்ம ரெண்டு பொசிஷனை கன்சிடர் பண்ணுறோம். டூ பொசிஷன், ஒன் இஸ் ஏ லோயஸ்ட் பொசிஷன், அனதர் ஒன் இஸ் ஏ ஹையஸ்ட் பொசிஷனில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ பொசிஷன் 1 அப்படிங்கிறது லோயஸ்ட் பாயிண்ட், 1ங்கிறது லோயஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். பொசிஷன் 2ங்கிறது ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த லோயஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி v1, அதே நேரத்தில் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி v2. ஓகே, அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஆர் டென்ஷன் என்னங்க, இங்கே T1 அண்டு அது T1ங்கிறது எங்கே லோயஸ்ட் பொசிஷன்லேருந்து டுவர்ட்ஸ் சென்டருக்கு இருக்கக்கூடியது. அதே இது T2ங்கிறது ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் சென்டர். இந்த T1ஆக இருக்கட்டும் T2ஆக இருக்கட்டும் ரெண்டுமே பாருங்கள் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, டென்ஷன் அட் ஈச் பாயிண்ட் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு கேஸஸில் இருந்தும் இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லோயஸ்ட் பாயிண்டில் என்ன டென்ஷன், ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன டென்ஷன், அஸ் வெல் அஸ் லோயஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி, ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சு நம்ம என்ன செய்கிறோம், lowest point, what is the tension in lowest point, what is the velocity in lowest point, as well as what is the tension in highest point, what is the velocity in highest point அப்படிங்கிறது இந்த 4 குவான்டிட்டியை நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் த லோயஸ்ட் பாயிண்ட் what is the tension அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி you know one,
see that T is equal to, what is that, mg cos theta is equal to mv square by r, that is equation number 4.29. இது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம இந்த T1 வேல்யூவை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ mg cos theta is equal to mv square by r. இந்த mg cos theta அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. அந்த பாபுடைய பொசிஷன் எங்கே எக்ஸாக்டாக எங்கேன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம அந்த தீட்டாங்கிற ஆங்கிளை வச்சு ரெசல்யூஷன் பண்ணியிருப்போம். பட் இப்போ எக்ஸாக்டாக பொசிஷன் தெரியுது, இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வி டோன்ட் நீட் காஸ் வேல்யூ. ஸோ t minus mg is equal to mv square by r. Here what is v? That is v1, lowest point உடைய velocity. What is t? That is t1. அப்போ t1 is equal to minus mg is equal to mv square by r. நமக்கு என்ன சார் தேவை? t1 வேல்யூ மட்டும்தான் தேவை. அப்போ just you modify mv square by r plus mg. That is the tensional force at lowest point. Tension at lowest point. இந்த tension T1 ஓட direction எப்படிங்க? Towards the center. Towards the center நோக்கி இருக்கும். Underline the word in your textbook. Textbookல underline பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம highest pointல என்ன tension அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So again using same formula T minus mg cos theta is equal to mv square by r. எகெயின் இங்கேயும் நமக்கு தேவையில்லை, காஸ் தீட்டாவை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ T2 ப்ளஸ் mg காஸ் தீட்டா. ஏன் சார் இங்கே மட்டும் நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்? அட் ஹையஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபை யூஸ் பண்ணுறோம், கிராஃப் மெத்தடாக இருந்தால் இது நெகட்டிவ் சைடு டைரெக்ஷன் தான். அப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இந்த mgங்கிறது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இங்கே என்ன சார் இருக்குது அப்படின்னா, இது டுவர்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டென்ஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா சேம் டைரெக்ஷனில் இருக்குது. see that mg and T2 ரெண்டுமே என்ன ஒரே டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸுங்கும்போது நம்ம இங்கே ஆட் பண்ணால் போதும். ஸோ அதுதான் தான் இங்கே ஆட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் எங்கே சார் இந்த இடத்துல ஆட் பண்ணுறாங்க, T2 ப்ளஸ் mg ரெண்டுமே சேம் டைரெக்ஷன். ஸோ அடிஷன் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், ஒன்று ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ mgங்கிறது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, அதே நேரத்தில் T1ங்கிறது என்ன அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த மைனஸ் பண்ணி போடுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் பொழுது அடிஷன் பண்ணணும், T2 ப்ளஸ் mgஐ எடுத்துக்கணும். லோயஸ்ட் பாயிண்ட்னா T1 மைனஸ் mgன்னு எடுத்துக்கணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது T2ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? mv ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்கும். mv ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் mg. ஓகே, இது ஹையஸ்ட் பாயிண்டில் டென்ஷனோட வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வாட் இஸ் த T1 அண்ட் T2லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, T1 கிரேட்டர் தென் T2, T1 கிரேட்டர் தென் T2. ஜஸ்ட்டு நம்ம பார்த்திங்கனாவே தெரியும் T1 கிரேட்டர் தென் T2. ஏன் சார்? அப்போ T1ங்கிறது தான் கிரேட்டர் வேல்யூ, ஏன்னா இங்கே mgங்கிறத ஆட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல T2வில் mgயை மைனஸ் பண்ணுறோம். அப்போ T2ஓட வேல்யூ தான் கிரேட்டராக இருக்குது. இப்போ T1லேருந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறான், எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத செக் பண்ணுறாங்க. அப்போ சப்ஸ்டியூட்டிங் T1 வேல்யூ அண்ட் T2 வேல்யூ எகெயின் வி மாடிஃபைட். நமக்கு என்ன கிடைக்கும்? T1 மைனஸ் T2ஓட வேல்யூ m/r இன்ட்டு v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் ப்ளஸ் 2mg அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயருங்கிறது ஈஸிலி நம்ம என்ன பண்ணலாம், அப்ளைங் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அட் பாயிண்ட் 1 and 2 அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னென்னா, மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிளுடைய அண்டர்ஸ்டூட் முடிஞ்சு. எப்படி அந்த டேஞ்சென்ஷியலில் என்ன ரேடியலில் என்னங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன சார் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங்க்கு எப்படி மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிளில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன் சார் ப்ராப்ளம் சால்விங்கில் நமக்கு என்ன தேவை? அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியணும், வெலாசிட்டி என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ நம்ம என்ன ரெண்டு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணோம், ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன லோயஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கன்சிடர் பண்ணி வெலாசிட்டி டென்ஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணோம். T1 வேல்யூ என்ன, T2 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல அடுத்து சேம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்குறோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ணி T1க்கும் T2க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ பாருங்கள், the tension will not do any work of the mass
mass as the tension and the direction of the motion always perpendicular. அப்போ எந்த பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மாஸ் இருக்கும் பொழுது டென்ஷனால் எந்த ஒர்க் இல்லை. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணுது. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஒன். டோட்டல் எனர்ஜி ஆல்சோ கன்சர்வ்டு. அப்போ ரெண்டு பாயிண்ட்லையும் E1ங்கிறது அட் பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய எனர்ஜி, E2ங்கிறது என்ன அட் பாயிண்ட் 2ல் இருக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ ஆல்ரெடி ஒன் கிரவுண்டில் இருக்கும் பொழுது டோட்டல் எனர்ஜி பிகம்ஸ் கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் பாயிண்ட் 1ல் என்ன U1 அப்படிங்கிறது என்ன, தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் லோயஸ்ட் பாயிண்ட். ஓகே, கிரவுண்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, ஜீரோ. ஃபுல்லாக என்ன இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அப்போ total energy at point 1, that is E1 is equal to sum of potential energy plus kinetic energy. அப்போ total energy becomes kinetic energy மட்டும்தான் இருக்கும். அதே இது அப்படியே ஆப்போசிட்டில் எங்கே சொல்லலாம், அட் பாயிண்ட் 2ல் சொல்லலாம். அப்போ நம்ம சிமிலர்லி நம்ம பார்க்கும்பொழுது அட் பாயிண்ட் 2ல் பார்க்கும்பொழுது அப்போ என்ன இருக்குது சார், mg2r, ஏன் சார் 2r எடுத்துக்கிறோம், h is equal to diameter 2r. ஓகே, into Ke is equal to half mv square. அப்போ டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்டில் நம்ம பார்க்கும்பொழுது செட்டைன் ஹைட்டில் சொல்கிறோம். மேக்ஸிமம் ஹைட்டுன்னு போனால் தான் இங்கே என்ன இருக்காதுங்க, கைனட்டிக் எனர்ஜி ஜீரோ, ஃபுல்லி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே ஒரு செட்டைன் ஹைட் சொல்கிறாங்க, ஹச்சுங்கிற ஹைட்டில் பார்க்குறோம். ஏன்னா அது மேக்ஸிமம் ஹைட்டு கிடையாது, அதான் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில். அப்போ டோட்டல் எனர்ஜிக்கு போகும்போது ரெண்டே ஆட் பண்ணுறோம். இந்த mg2rங்கிறது என்ன சார், mgh, ஹியர் h இஸ் த 2r வேல்யூ. ஓகே, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ E1 E2 கிடச்சிருச்சு. ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல்ங்கிறாங்க. அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்பொழுது ஃப்ரம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வச்சு இது என்ன E1 வேல்யூ, இது E2 வேல்யூ. இது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி V1 V2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். V1 மைனஸ் V2. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஸ் 1/2 mv2² இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். காமனாக இருக்கக்கூடிய ஹாஃப் எம்மை வெளியே எடுத்தோம்னா என்ன வந்துடும், 2mgrன்னு வரும். கேன்சல் பண்ணலாம். ஃபர்தராக என்ன கிடைக்கும், நம்ம இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா V1² மைனஸ் V2² வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் 4mgr கிடைக்கும். பாருங்கள், V1² மைனஸ் V2² வேல்யூ கிடைக்கும். இந்த V1 V2² வேல்யூ நம்ம எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 4.34ல், அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டென்ஷனல் ஃபோர்ஸ் T1 மைனஸ் T2ல் இந்த V1² வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ V1² மைனஸ் V2² இஸ் ஈக்குவல் டு 4gr. அது இங்கே ஈக்குவேஷன் லாஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு m/r into V1² minus V2² plus 2mg. This is equation number 4.34. அந்த 4.34ல் V1² minus V2² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது நமக்கு என்ன, இந்த m/r உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ 4mgr/rன்னு இருக்கும். r கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 4mg ப்ளஸ் 2mg தட் பிகம்ஸ் 6mg. அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி 6 டைம்ஸ் இருக்குது. இந்த T1 T2 இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு 6mg. இதுவும் நமக்கு ப்ராப்ளமில் கேட்கலாம். அப்போ T1 வேல்யூ வச்சு கேட்கலாம், T2 கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டென்ஷன் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது என்ன பார்த்துட்டோம், இப்போ டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். T1 வேல்யூ என்ன, T2 என்ன, இந்த T1 T2 இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மினிமம் ஸ்பீட் அட் ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த V2ஓட வேல்யூ என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். எது சார், இந்த V2 மினிமம் ஸ்பீட் அட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன செய்கிறாங்க பாருங்கள், டு ஃபைண்ட் த மினிமம் ஸ்பீட் லெட் டேக் டென்ஷன் T is equal to 0. அப்போ T2 is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன் ஈக்குவேஷன் நம்பர் T2 is equal to mvt² minus mgங்கிற அந்த ஈக்குவேஷனில் T2ஓட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன் சார் T2ஓட வேல்யூ இங்கே 0ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஸ்பீடை அட்டைன் பண்ணும் பொழுது
string will be slack before reaching point 2. அப்போ சர்க்குலர் லூப்லாம் இங்கே இருக்காது, நாட் ஏ சர்க்குலர் லூப். அண்டர்லைன் த வேர்ட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக T2ஓட வேல்யூ 0. அப்போ T2 0ன்னு போட்டோம்னா mv2 ஸ்கொயர் பை r ஈக்குவல் டு mg. அப்போ இந்த m கேன்சல் பண்ணிங்கன்னா v ஸ்கொயர் பை r ஈக்குவல் டு g ஆர் v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு g இன்ட்டு r. நமக்கு என்ன சார் தேவை? v2 வேல்யூ மட்டும்தான் தேவை. வாட் இஸ் v2? தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr. அப்போ இந்த v2ஓட வேல்யூ எப்படி இருக்கலாம்? நார்மலாக ஈக்குவலாக இருக்கலாம். அட் பாயிண்ட் 2ல் இது எப்படி இருக்கலாம்? ஆர் கிரேட்டர் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr இருக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் 1 மார்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ராப்ளம்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம இதே கான்செப்ட் எங்கே வரணும்? அட் பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்ம லோயஸ்ட் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் த ஈக்குவேஷன் தட் இஸ் 4.36 எடுத்துக்கலாம். v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4gr. எஸ், ஈக்குவேஷன் நம்பர் 4.36. அதில் இப்போ v2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr. அப்போ v2 ஸ்கொயர்னால் gr தான். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? அப்போ இந்த gr இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன கிடச்சிருங்க? v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5grன்னு கிடைக்கும். v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு rgr. அப்போ v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5gr. வாட் இஸ் v1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gr. அப்போ இந்த இதுவும் எப்படி இருக்கலாம்? கிரேட்டர் ஆர் ஈக்குவலாக இருக்கலாம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இட் ஸ்டே இன் த சர்க்குலர் பாத். இந்த வெலாசிட்டி கொடுக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட்டு கண்டிப்பாக சர்க்குலர் பாத்தில் தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த v2 கொடுக்கும் பொழுதும் அதுவும் என்ன ஆகும்? இதே ஸ்பீடு கொடுத்தோம்னா அது சர்க்குலர் பாத்தில் தான் மூவ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மினிமம் ஸ்பீட் லோயஸ்ட் அண்டு ஹையஸ்ட் பாயிண்டில் எவ்வளோ டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. just you see the text, see the difference of v1 and v2. v1 v2 பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல v1ல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 உள்ள வருது, v2ல் இல்லை. அப்போ v1க்கும் v2க்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிள், ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கொடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த 4 செக்ஷன்ஸாக பிரித்து எக்ஸ்ப்ளனேஷன் வரைக்கும் தான் நமக்கு தியரி பார்ட். அட் த சேம் டைம் அதை ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணுனா நமக்கு என்னென்ன தேவை? டென்ஷன் என்ன, அட் த சேம் டைம் வெலாசிட்டி என்ன, அந்த 2 பாயிண்டில் வெலாசிட்டி என்ன, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டென்ஷன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்விங்காகத்தான் ஒரு ஸ்பெஷல் கேசஸ் தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட் கேஸில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணோம்? அந்த மாஸ் எம்ங்கிறதுல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு அது 4 செக்ஷனில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ யூ ஸ்டடி ப்ராப்பர்லி ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் see the one simple example sum. Okay, that is example number 4.17. Water in a bucket tied with a rope is filled around the vertical circle of radius 0.5 meter. இப்போ என்ன ஆகுதுன்னா, மினிமம் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அட் லோயஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி, ஸோ தட் த வாட்டர் டஸ் நாட் ஸ்பில் ஃப்ரம் த கோர்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஒரு பக்கெட்டில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ ரோப் வில்ட் அரவுண்ட் த வெர்டிக்கல் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 0.5 மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்டில் இப்போ வெலாசிட்டி மினிமம் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ லோயஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டி? அப்போ லோயஸ்ட் பாயிண்டில் நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் லோயஸ்ட் பாயிண்ட்? தட் இஸ் v equal to square root of 5gr. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gr. ஓகே, இங்கே v2 கண்டுபிடிச்சா அடுத்து v1 கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கூட போகலாம். ஓகே, டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? தட் இஸ் v2 equal to, இப்போ டைரெக்டாகவே எடுத்துக்கங்க, v1 equal to square root of 5gr. அதான் ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படி இருக்குது. ஜியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? புக்கில் எடுத்துக்க சொல்கிறாங்க. டேக்கன் அஸ் ஏ ஜி இஸ் 10. ஓகே, 10 மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆர் வேல்யூ வாட் இஸ் ஆர்? 0.5.
இப்போ இதை ஃபர்தராக அப்படியே உள்ள நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது அப்போ என்ன வரும் 10 இன்ட்டு 0.5 அப்போ என்ன சார் அது 10 இன்ட்டு 0.5 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 5 தட் இஸ் 5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன லோயஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம கொஸ்டின் அது இல்லை, ஒரே ஒரு லோயஸ்ட் பாயிண்டில் என்ன வெலாசிட்டியாக தான் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். It's one of the easiest problem as well as important 2 mark problem. Okay students, that's all. Totally our 4th lesson completely over. Okay, so clear-ஆ இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நான் நேற்று சொன்னதே தான் திரும்பவும் சொல்கிறேன். எல்லா கொஸ்டின்ஸையும் புக் பேக் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், புக் இன்சைட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், டெரிவேஷன்ஸை டிரைவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். as well as 1 mark questions also. Okay. Okay students, that's all. Thank you.